ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் வந்து சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஒரு 13 இயர்ஸ் ப்ளஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டில். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஏ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஆர் எம்பிஏ ஜாயின் பண்ணுறவங்களுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் எழுதி நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வச்சு அவங்க காலேஜ் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபீஸ் டொனேஷன் எதுவும் பே பண்ணாமல் ஒன்லி செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு மென்டார் யாரும் கிடையாது. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர். நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி எங்கள் ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர். எனக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நான் கேட்டு ஒரு 2 இயர்ஸ் கழித்து தான் நான் இந்த எக்ஸாமே எழுதினேன். நான் பிசிஏ முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. ஆல்ரெடி நிறைய பேர் வில்லேஜ் சைட்லேருந்து வருவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை பற்றின அவேர்னஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஐடியாவில் இருப்பாங்க. பிசி எடுத்துகிட்டு பிஎஸ்சி எடுத்துகிட்டு பிஎஸ்சி மேக்ஸு எது வேணால் இருக்கலாம். நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸு பிசிஏ பிஎஸ்சி எடுத்தால் தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் தான் எம்சிஏ படிக்கணுன்றது இல்லை. பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களும் எம்சிஏ அட்டன் பண்ணலாம். எல்லாருமே படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம். மேக்ஸ் பேசிக் இருக்கிறவங்க எல்லாருமே, மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க எல்லா டிகிரியுமே படிக்கலாம். அதாவது யூஜி என்ன மேக்ஸு இருந்துச்சுன்னா அவங்க வந்து எம்சிஏ படிக்கலாம். எம்சிஏ எம்பிஏக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நடத்துவாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து டொனேஷன் இல்லாமல் எம்சிஏ படிக்கலாம். எம்சிஏக்கு நீங்கள் பெஸ்ட்டு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மார்க்கு பேஸ் பண்ணி இதில் என்ட்ரன்ஸில் எடுக்கிற மார்க் வச்சு உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் ஃபேமிலி வந்து என்னை கஷ்டப்பட்டு பிசிஏ பிஎஸ்சி வரைக்கும் தான் என்னை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு மேலே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் படிக்கலாம். உங்களோட எஃபர்ட்டில் நீங்கள் படிக்கலாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல். எப்படின்னா, நீங்கள் இதில் நல்ல ஸ்கோர், இதில் ஒரு 90 மேலே ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். கன்ஃபார்மாக சீட் கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட் காலேஜ், அதனால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட்டு. எல்லாமே வந்து ஒரு 10 lakh எபவ் தான் இயர்லி சிடிசி, அதாவது சேல்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி வருவாங்க. தமிழ்நாட்டில் டாப் காலேஜ்னால் அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி தான். ஸோ டாப் காலேஜஸ் எல்லாம் வருவாங்க, டாப் கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க, வந்து செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. உங்களை கேம்பஸ்லேயே செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் செட்டில்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் வந்து இது வந்து லாஸ்ட் செமஸ்டர் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் செமஸ்டர் இல்லை 6th செமஸ்டர் தான் இதை படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அதாவது இது என்ட்ரன்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் 90 எடுக்க முடியாது. பட் வந்து இது முன்னாடி இருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அசால்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 90 மேலே எடுத்துக்கலாம் அசால்ட்டாக. ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர்லேருந்து படித்தா கூட, ஈவன் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இதில் ஸ்கோர் பண்ணலாம் 90. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான் இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிற அளவுக்குலாம் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுன்றது இல்லை. 4 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அது எல்லாம் என்னென்னன்றது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் சிலபஸ்ஸு டான்செட்டுக்கு. இதில் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், அனலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், எல்லாமே 25 மார்க்கு. டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு வந்து உங்களுக்கு லாஜிக்கல் மேக்ஸ் தான். நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்த மாதிரி ஃபார்முலா போட்டு ஸ்கொயர் தீட்டா காமா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இந்த மேக்ஸு. இது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும், ஒரு பசில் மாதிரி இருக்கும். கொஸ்டினை நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் நீங்கள் டெரைவ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஜிக்கலான மேக்ஸ் தான் அது. ஆப்டிடியூடில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதுலேயும் ஆவரேஜு,
டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு இன்னும் நிறைய இருக்கும் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க. நீங்கள் அதை ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு வெறியா உட்காந்து படிப்பீங்க. ஸோ அதுதான் நான் எல்லாருக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். இது ஈஸியாக 90 நீங்கள் வந்து 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். அனலிட்டிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறது, சர்க்கிள் பேஸ் பண்ணி கொஷின்ஸு, செலக்ஷன்ஸு, கோடிங், டீகோடிங்கு. இப்போ ஏபிசிடி கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்பர்ஸில் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரீசனிங்கில் 50 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து டைரெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த டைரெக்ஷனில் போயிட்டு இவ்வளோ மீட்டர் லெஃப்ட் திரும்பினா எந்த ஏரியாவில் நிற்பீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸு. பிளட் ரிலேஷன்ஸு, உங்கள் ஃபாதரு, உங்கள் அப்பாவோட மாமாவோட பெரியப்பாவோட பையன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 சுற்றி விடுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை டிரைவ் பண்ணும்போது. சீரியஸ் அண்ட் பசில்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரீசனிங்கில் நீங்கள் ஈஸியாக 50 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். லாஜிக்கல் மேக்ஸும் அப்படி தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. நீங்கள் அதை ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களாக போட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றின பேசிக் தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் பற்றினது, மெமரி பற்றினது, ஐபி நெட்வொர்க் பற்றின பேசிக்ஸ் தான் கொஷின்ஸ் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு கோடிங்கெல்லாம் வரவே வராது. வெறும் பேசிக்ஸு கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பற்றின பேசிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் 25க்கும் 20 ஈஸியாக எடுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் 20 இல்லை, ரீசனிங்கில் 50, 70 ஆல்ரெடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். மேக்ஸு நீங்கள் கண்டிப்பாக 25க்கும் 20 எடுக்கலாம். நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணுறத பேஸ் பண்ணி நீங்கள் 90க்கு மேலேயே எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது டஃப்பாலாம் இருக்காது. நீங்கள் 1, 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்மளால் முடியும் அப்படின்றது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது டேட் வந்து நான் டென்டேட்டிவாக தான் இந்த டேட்லாம் கொடுத்துருக்குறேன். பட் இந்த டேட்டில் தான் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டேட்டு வேறு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ ஜனவரியில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து 500 என்னமோ 500 1000 சம்திங் இருக்கும். ஃபீஸ் பே பண்ண எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதோட லாஸ்ட் டேட்டு அந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு 1 மந்த்து கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. ஜனவரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா பிப்ரவரியில் முடிச்சிருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும் வீட்டுக்கு. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து டேட் கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்ட்லேயே டேட் போட்டு கொடுத்துருவாங்க. டேட்டு போய் அந்த அன்னைக்கு போய் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியதான். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்து 28 மார்ச், அதாவது அந்த மந்த் எண்டில் ரிசல்ட்டு. மார்ச் பிகினிங்கில் நீங்கள் எழுதுவீங்க, மார்ச் எண்டில் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஃபார் அதர் கேட்டகரிஸ். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைனில் தான். உங்களுக்கு வந்து tanset.annauniv.edu இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் மார்க்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது பார்த்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா 2 hours உங்களுக்கு எக்ஸாமு. இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலாக. ஈச் 25 4 செக்ஷனில் 25 கொஷின்ஸ் இருக்கும். கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டிங்கன்னா 1 மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்காக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 50 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து 50மே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருந்துச்சுன்னா 50 அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே எந்த கொஷினும் அட்டன் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் 50 எழுதிட்டு ஒரு 30 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லக்கில் போடலான்னு சொல்லி 30 எழுதுனீங்க, அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அது 30யும் தப்பாக போச்சுன்னா 10 மார்க் போயிடும். 50ல் 10 போய் 40 தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எப்படி தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு, 1/3க்கு 1 வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 70 கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, 30 ராங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 10 மார்க்கு போயிடும்.
10 மைனஸ் பண்ணிடுவாங்க, 60 தான் உங்களுக்கு வரும். நான் அதான் சொல்கிறேன், 70 கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் 70 மார்க்கே பெரிய மார்க் இது. நீங்கள் பெர்சன்டைல் வந்து 70 இருந்து 70 வந்து 100க்கு வந்து 70 வாங்கிட்டீங்கன்னா பெர்சன்டைல் வந்து 90க்கு போயிடும். நமக்கு பெர்சன்டைல் மார்க் தான் முக்கியம். அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இப்படி தான் பிங்க் ஷீட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆன்சர் ஷீட்டு கொஷின் ஷீட் கொடுத்துருவாங்க. ஆன்சர் ஷீட் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 4 சாய்ஸ் இருக்குதா, இதில் எந்த ஆன்சர்னு சொல்லி நீங்கள் ஏபிசின்னு அதில் வந்து ஷேட் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆன்சர் ஷீட்டோட மாடலு. ஸோ இது எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் கார்டு இது. இதில் பிறகு எம்சிஏக்கு எழுதியிருக்காங்க. ஆக்சுவல் ஸ்கோர் வந்து 34, 100க்கு வந்து 34 எடுத்திருக்காங்க. பெர்சன்டைல் மார்க் வந்து 74. ஸோ பெர்சன்டைல் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. 90 எடுக்கணும், 90 எபோவ் எடுக்கணும் பெர்சன்டைல் மார்க்கு. அப்போ தான் வந்து நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஸோ 34க்கு 74 வந்திருக்குது அப்படின்னா 44, 50 எடுத்தாலே உங்களுக்கு வந்து இங்கே 90 வந்துடும். 100க்கு 50 மார்க் ஸ்கோர் பண்ணாலும் 90 வந்துடும். அந்த 4 செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 25, 25ல் அதில் நீங்கள் 50 எடுத்தாலே நீங்கள் 90 வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 70, 80 ஸ்கோர் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஒரு 60, 70 வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் 90. அதான் சொல்கிறேன் நான். ஸோ கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இப்போ எக்ஸாம் எழுதிட்டீங்க, முடிச்சிட்டிங்க. கவுன்சிலிங் எப்போ பிகினிங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வீக்கு அந்த மந்த் எண்டில் வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது ஆன்லைன் தான். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதே சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கவுன்சிலிங் உங்களுக்கு கார்டு வந்துடும் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜூலையில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி ஜூலையிலே முடிச்சிருவாங்க. ஜூலையில் முடித்தா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் காலேஜ் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கவுன்சிலிங்கோட டேட்டு. இது கவுன்சிலிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட ஃபாதரு இல்லை உங்கள் பிரதரு யாராவது ஒரு மென்டரு நீங்கள் கூட கூப்பிட்டு போகலாம், யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி தான் சிஸ்டம் வச்சுட்டு அவங்க உங்களோட மார்க்கை செக் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களோட காலேஜ் உங்களோட மார்க் பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜஸ்ன்றது இங்கே லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் எந்த காலேஜ் சொல்கிறீங்களோ அவர் வந்து அலாட் பண்ணிடுவார். அந்த காலேஜ் அலாட் பண்ணிடுவார். நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நீங்கள் அந்த காலேஜை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன டேட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதில் அங்கே போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த டேட்டு அப்படின்றது. இப்படி தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் காலேஜஸ் லிஸ்ட் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் காட்டினேன் இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீனில் வந்து காலேஜஸ் வந்து இப்படி தான் லிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து எந்தெந்த காலேஜ் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி, இது வந்து காலேஜோட நம்பரு. பட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணிட்டு இங்கே என்னென்ன காலேஜ் அவைலபிளாக காட்டுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் 2023யோட கவுன்சிலிங் முடிஞ்சு யார் எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில். இது எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாங்க, யார் யாருக்கு கிடச்சிருக்குது அப்படின்றதோட டீட்டெயில் இது பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறது கவின் ஒருத்தர் வந்து 99 மார்க் பர்சன்டேஜ் வந்து 99.968 அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ரேங்க் 1 இருக்குது. ஸோ இவருக்கு வந்து 2006 இது காலேஜ் கோடு. இது என்ன காலேஜ்னா பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். ஸோ நம்பர் 1 காலேஜ் தமிழ்நாட்டில் பிஎஸ்ஜி அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ். ரெண்டாவது வந்து பிஎஸ்ஜி சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறவங்க பிஎஸ்ஜி பக்கத்தில் இருக்கிறதுனால பிஎஸ்ஜியை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மேபி இவரும் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுனால சூஸ் பண்ணியிருப்பார். பட் நம்பர் 1 காலேஜ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 100% நீங்கள் பிளேஸ்மெண்ட்டோட தான் வெளியே வருவீங்க. ஸோ நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜி ரெண்டும் தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் எல்லாரோட இதுவும் வரும். இதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் பாருங்கள். எல்லாமே 99, 99, 2006 இது எல்லாமே காலேஜ் கோடு. 2006 எல்லாம் இது பிஎஸ்ஜி 1 எல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி.
மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பெரிய மார்க் வாங்கினவங்க எல்லாருமே இந்த காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2006 1, 2006 1 எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி, 2006 எல்லாம் பிஎஸ்ஜி, எல்லாம் எம்சிஏ வரும். எல்லாருமே இந்த ஃபுல் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் டவுன்லோடே பண்ணிக்கலாம். இது வந்து எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் 2023ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அதோட அட்மிஷன் அலாட்மெண்ட் லிஸ்ட் வரும். நீங்கள் அதுலேயே பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ணா யூனிவர்சிட்டியும் பிஎஸ்ஜியும் தான். ஸோ நம்மளும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ணா யூனிவர்சிட்டியும் பிஎஸ்ஜியும் தான். அடுத்து காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியாகராஜா காலேஜ் இருக்குது. அதுவும் வந்து நம்பர் 1 காலேஜ் தான். இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த ஆப்ஷனில் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்னென்ன டாப் ரேட்டட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா இந்த டென்த் எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் ஃபஸ்ட்டு சாய்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பிஎஸ்ஜி சூப்பரான காலேஜ். உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நல்ல பெரிய பெரிய கம்பெனி வந்து நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு பிக் பண்ணிட்டு போவாங்க உங்களை. அடுத்து வந்து தியாகராஜர் காலேஜ். இது வந்து மதுரையில் இருக்குது. இதுவும் வந்து பயங்கரமாக பிளேஸ்மெண்ட்டில் வந்து பெரிய பெரிய கம்பெனி வருவாங்க. ஸோ இதெல்லாம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நமக்கு மதுரைக்கு டிஸ்டன்ஸு, பட் ஸ்டில் இந்த காலேஜ் தான் இருக்குது. இந்த 2 கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்டலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் 100% பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு. சூப்பரான காலேஜ் தான் இது. சப்போஸ் இந்த 3மே நமக்கு அலாட் ஆகலை அப்படின்னா சிஐடி எடுக்கலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது கூட 2-3 காலேஜஸ் இருக்குது. பட் மெயினாக நம்மளோட எய்மு இந்த 2 காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை பிஎஸ்ஜி. அதுக்கு எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 100க்கு 60, 70 வாங்கினீங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இல்லை பிஎஸ்ஜியில் கண்டிப்பாக இது எதோ ஒன்றில் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட எய்ம் அதே தான். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்ம ஜாயின் மட்டுமே நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. ஈவன் எம்சிஏ ஜாயின் பண்ணி முடிச்சுறப்போ கூட அந்த பயம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் பிசிஏ ஜாயின் பண்ணும்போது என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கோடிங் அப்படியா இப்படியான்னு. எம்சிஏ இன்னும் கஷ்டமாக இருக்குமோ, இல்லை கம்பெனிக்கு போனால் இன்னும் டஃப்பாக இருக்குமோ, கோடிங் கொடுத்து பெருசாக எழுத சொல்லுவாங்களோ அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கே தெரியும். காலேஜில் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் ஃப்ரெஷராக இருந்து தான் ஒரு மேனேஜர் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஸோ அவங்க ஒரு ட்ரைனிங் 6 மந்த் கொடுப்பாங்க. உங்களை நீங்கள் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும். அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்டில் போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒர்க் கொடுத்து அப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆயிரும் அங்கேயே. ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கஷ்டமாக இருக்கும், அப்படி இருக்குது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு, இல்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாத இருந்தீங்கன்னா இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. டான்செட்டு உங்களுக்கு லைஃபே மாற்ற போகுதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும் 100 மார்க் மட்டும் ஒரு கோலாக செட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா, அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய இதே இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் செலவு வைக்க மாட்டீங்க. உங்களோட ஓன் எஃபர்ட்டில் நீங்கள் சீட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அவங்க கொடுக்குற சேல்ரி அவ்வளோ இருக்கும். அந்த பெரிய பெரிய கம்பெனி டாப் கம்பெனிஸ் தான் வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு 12 lakhs 24 lakhs அந்த மாதிரி பேக் மந்த்லி 1 lakh பிகினிங்லேயே வர மாதிரி தான் உங்களுக்கு வரும். அவ்வளோ பெரிய காலேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் வரும். ஸோ இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இதை படித்து முடிங்க. இது வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு நான் இது கோர்ஸை டீச் பண்ணி நீங்கள் அது மூலயமா உங்களுக்கு நீங்கள் அது மூலயமா பயனடைஞ்சிங்கன்னா அதில் நான் ஹாப்பி. நான் சொல்லிக் கொடுத்து உங்களால் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நீங்கள் இதை கெட்டியாக பிடிச்சிட்டு மேலே வந்துடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நான் தரேன். எங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்கள் கூடவே நான் இருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிராஃப் அண்ணா யூனிவர்சிட்டியோடது. இது பாருங்கள்.
2018-19 பாருங்கள், மினிமம் வந்து 5 லேக்லேருந்து 39 லேக் வரைக்கும் கம்பெனிஸ் வந்திருக்குது. அதாவது 5 லேக் பர் ஆனம் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. அதே இயரில் 39 லேக் பர் ஆனம்லேயும் அந்த கம்பெனிலையும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லேக்னு வச்சுக்கோங்களேன். 40 லேக்னு அது 12 லேக்ஸ்னாலே மாதம் 1 லட்ச ரூபா வந்துடும். 40 லேக்ஸ்னால் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது மாதம். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் எடுக்கிறாங்க 2018-19. 19-20லேயும் அதே மாதிரி 40 லேக்ஸு 6 லேக் மினிமம்லேருந்து 40 லேக்ஸ் வரைக்கும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. 2020-21 6 லேக்லேருந்து 20 லேக்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்குது. அது வரைக்கும் தான் அந்த இயரில் அந்த கம்பெனிஸ் அவ்வளோதான் வந்திருக்குது. 21-22 6.93லேருந்து 36 லேக் வரைக்கும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மினிமமே சேஞ்ச் ஆகிருக்குது. 8.54லேருந்து 40 லேக்ஸு, கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே மந்த்லி இன்கம் வர மாதிரி கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் இயரில். ஸோ இது க்ரோத் ஆகிட்டே தான் போகுது ஐடி இண்டஸ்ட்ரி. இன்னும் இந்த இயரில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏஐ எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதோட க்ரோத்தும் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 50 லேக்ஸ் கொடுப்பாங்க, மினிமம் 10 லேக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. டான்செட்டில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் புக்ஸு என்னென்ன புக்ஸு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 25 மார்க்ஸு. லாஜிக்கல் மேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. இதோட ஆத்தர் வந்து ஆர்எஸ் அகர்வால். ஸோ இவர் தான் பெஸ்ட் ஆத்தர். அந்த ஆப்டிடியூடு புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுதியிருக்காரு. இவர் தான் பெஸ்ட் ஆத்தர். இந்த புக்கு தான் நானும் படித்தேன். வேறு வெர்ஷனில் இருந்தது, பழைய வெர்ஷன் நாங்கள் படிக்கும்போது. இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ் அகர்வால் வந்து பெஸ்ட் ஆத்தர். இதுக்கு ரீசனிங்கும் அவர் தான், ஆர்எஸ் அகர்வால். அதாவது லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங் 2 சொல்லுங்க. அடுத்த 25 2க்குமே வந்து இவர் தான், ஆர்எஸ் அகர்வால் தான். எல்லாத்துக்குமே இந்த 3க்குமே ஆர்எஸ் அகர்வால் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பசில் மாதிரி இருக்கும் இந்த புக்கெல்லாம். வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங் எல்லாமே இந்த 3மே நீங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. இந்த பசில்லையே கொஞ்சம் இதையே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறத விட இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம 2 நாளுக்கு முன்னாடி உட்காந்து தான் படித்தாலே போதும். ஏன்னா யூஸ்வலாக அப்படி தான் படிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு நானும் அப்படி தான் படித்தேன். முந்தின நாள் எக்ஸாம் முன்னாடி நாளுக்கு வந்து தான் படிக்கிறோம். பட் பாஸ் ஆகிடுறோம். அது பிரச்சனை கிடையாது. பட் இதை வந்து நீங்கள் ரெகுலராக படிங்க. இதை வந்து எக்ஸாம் அப்போ படிக்கிற மாதிரி நீங்கள் லாஸ்ட் செமஸ்டருக்கு உட்காந்து படிக்காதீங்க. இது வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற புக்ஸு. இதை உட்காந்து ரெகுலராக படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும் ஒரு 1 வீக் உட்காந்து எக்ஸாம் படிச்சிங்கன்னா போதும். அதில் மட்டும் பாஸ் ஆகிட்டு வந்துடுங்க. இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எம்சிஏக்குன்னு ஒரு புக்கு, டான்செட் எம்சிஏக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. அது கூட நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த 3 புக்கும் படிச்சுட்டு இதையும் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அடிஷ்னல் ரிசோர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிங்க. பட் பிகினிங் பேசிக் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை ஒரு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன வேணால் நீங்கள் படிங்க. பட்டு ஃபுல்லாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா அதுதான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு டீச் பண்ணுறதுல. ஸோ இதுக்கு டீச்சிங்க்கு வந்து கோர்ஸ் வந்து நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 பர் மந்த்து. பர் மந்த் இல்லை, பர் பர்சன் வந்து 5000. டியூரேஷன் 4 மந்த்ஸு. 4 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த 4 டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். சப்போஸ் 1 மந்த்து ஆர் 2 மந்த்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட போகலாம். சப்போஸ் டேட்ஸு அந்த டேட்டில் நீங்கள் அவைலபிள் இல்லை நான் அவைலபிள் இல்லை அப்படின்னா சார் 1 ஆர் 2 மந்த்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து நான் உங்களுக்கு டவுட்ஸு எனி டைம் நீங்கள் கேட்கலாம் டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க, எனக்கு யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி. ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு அது ஒரு பெருமை தான் எனக்கு. ஏன்னா நான் இருக்கும்போது எனக்கு இப்படி சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அதனால் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் என் நம்பரு. இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
டைரெக்டாக கால் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருப்பேன். ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கால் பண்ணுறேன். இல்லை மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பட் வந்து எனக்கு என்னென்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிக் கொடுக்கவோ, இல்லை கூட கைட் பண்ணவோ எங்களுக்கு அந்த டைமில் யாருமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வீட்டிலேயே சிஸ்டம்லேயே வீடு தேடி வருது. மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடு தேடி வருது. இந்த இது ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஜூம் மீட்டிங்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம், எந்த டைமில் கண்டக்ட் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். நான் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப் இருக்குதுன்னா லேப்டாப்லேயும் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இடையில உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்னாடி இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீச்சிங்கில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து இது ஆக்சுவலாக இதை டிசைன் பண்ணது நான் என்னோடய அண்ணன் பொண்ணுங்களுக்காக தான், 2 பேருக்காக டிசைன் பண்ணேன் நான். ஸோ இது எல்லாருக்கும் அப்படியே யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காகவும், எனக்கும் ஒரு அடிஷ்னல் இன்கம் வரும்ல, அதுக்காகவும் இதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் இதை பற்றி தெரியாமையும் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல அப்படின்றதுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பிடிமானம் மாதிரி. அதை தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், வீடியோ காட்டுங்க, அவங்ககிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். எந்த டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.